6/8/2025 கேரளா லாட்டரி தனலட்சுமி 12வது குழுக்கள். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 702. ஆல் போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்தல 7 வின்னிங்க. ட்ரா நம்பர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்தல ஏ போர்டுக்கு 7 வந்திருக்கு. சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 3 செட்டை கொடுத்தேன், 7 வின்னிங் வந்திருக்கு நண்பா. 6ஆம் தேதி ஆல் போர்டு சிங்கிளாக 3 எடுத்திருக்கேன். அந்த 3 வந்து ஏ போர்டு இல்லைன்னா சி போர்டில் வரலாம். நான் 3 6 கொடுத்தேன். 6 வந்து அதே மாதிரி ஏ போர்டில் 7 வந்து 6 வைக்கலாம், இல்லைன்னா பி போர்டு கூட சேஞ்ச் ஆகலாம். ஏ போர்டில் வந்து 5 6 9 3 கூட்டு நம்ம 3 கூட எடுத்துக்க. 9 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வச்சுக்கோங்க. 0 வந்தால் ரிவர்ஸ் வந்தால் 9 1 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பி போர்டுக்கு 1 2 6. அதேமாதிரி பி போர்டுக்கு 6 கொடுக்காம விட்ருக்கேன். ஏ போர்டில் எழுத்துக்கு பி போர்டுக்கு 6 மாற்றலாம். சி போர்டுக்கு 1 3 ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகும். என்னோடய கணிப்பு உங்களுக்கு கெஸ்ஸிங் எப்படி வரும்னு பார்த்து எடுத்துக்கணும்பா. திருடிச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், அது கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 2 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்தாலும் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கணும்பா. என்னோடய கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் இல்லை, பெஸ்ட்டு போடாமல் கொடுக்கல. அது எப்படி வரும்ன்ட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் அடுத்த நாள் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன். உள்ள 0 2 கணக்கு எடுத்து கொடுப்பான், இல்லைன்னா 7 அப்படியே எடுத்து கொடுப்பான். ஸோ அப்படி எப்படியே மாற்றுவான்னு தெரில. இந்த 2 மெத்தட் கொடுத்துருக்கேன் நம்ம ட்ரா நம்பர் பேஸ். இந்த ட்ரா நம்பர் வந்து அடுத்த நாள் ட்ரா நம்பரு. சில டைம் அடுத்த நாள் ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணி அடிக்கிறாங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டு அன்னைக்கு ட்ரா நம்பரு, அடுத்த நாள் ட்ரா நம்பர், இது 3 நம்பரையும் பேஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக இப்படியே ஒரு சிங்கிள் போர்டு ஆல் போர்டாக பாஸ் ஆகும். நமக்கு அதில் ஆல் போர்டு அதிகம் பாஸ் ஆகுது. ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.